வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் கேட்டா அது நீங்க கண்டிப்பா நான் பூமர் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி நினைச்சீங்கன்னா யூ கேன் வெரி வெல் ஸ்கிப் த வீடியோ. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். பேரண்டிங் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இதை பற்றியும் பேச வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற வார்த்தை என்னது? மணியோட வேல்யூவே இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியலை, பணத்தோட அருமையே தெரியலை. இப்போ ரீசெண்டாக நடந்த நீயானால ஹஸ்பண்ட்ஸ் எல்லாத்தையும் பூமர்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட்ஸ் நிறைய நேரத்தில் சொல்றது என்னன்னா, ஒய்ஃபுக்கும் தெரியறதில்ல, குழந்தைங்களுக்கும் தெரியறதில்ல, பணத்தோட அருமையே தெரியறதில்ல, பணம் எவ்வளோ கஷ்டம், ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், பணத்தோட இம்பார்ட்டன்ஸே புரிய மாட்டேங்குது அப்படின்றது தான். அதுல நிஜமாவே அவங்க பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்ல நினைச்சிட்டே இருக்கிறாங்க நிறைய நேரத்துல. இல்ல வேற என்ன சொல்ல வராங்கன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஒரு விஷயத்த தொலைச்சிட்டாங்களோ உடைச்சிட்டாங்களோ நம்ம என்ன சொல்றோம்? எவ்வளோ காஸ்ட்லியான விஷயத்த நீ பத்திரமா வச்சிருக்க மாட்டேங்க, தொலைச்சிடுற உடைச்சிடுற, எவ்வளோ காஸ்ட்லி அதுன்னு புரிய மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். இது ஒருத்தவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கனாலும் வி ஆல்சோ மெஷர் தம் வித் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, இவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, இது அவங்க அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ட்ரீட் தம் சம்டைம்ஸ் based on that. So we also show them an example like okay, பணம் இருந்தா எப்படி நடந்துக்கணும், பணம் கம்மியா வச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும். This is what we do that every time. அப்ப என்னதான் சொல்லி தருது? பணத்தை பத்தின அருமை அந்த பசங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது அப்படின்னா, பணத்தோட அருமையை தான் நம்ம சொல்லி தரணும்னு நினைச்சிட்டே இருக்கிறோமா, இல்ல அதை தாண்டி as parents-ஆ நம்ம வேல்யூஸை சொல்லி தரணுமா அப்படின்றதுதான். இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஐயோ போச்சு போச்சு திருப்பி பழைய பஞ்சாங்கத்தை பாட போறீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா can very well skip the video. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நம்மளோட கஷ்டத்தையும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஏர்ன்ட் மணி அப்படின்றத தான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறோமா, இல்லை இதுக்காக எவ்வளோ உழைப்பு அதில் இன்வால்வ் ஆகிருக்குது, இதனால எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் நோ த வேல்யூ ஆஃப் மணி. 3 கோல்டன் வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமான்னு எனக்கு தெரியல. ஹோம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னு ஃபார் எவ்ரி சைல்டு. அது பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸாக இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமா, அதை பிராக்டிஸ் பண்றோமா அப்படின்றது தான். இதை சொல்லி கொடுத்தா வேல்யூ ஆஃப் மணி தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒருத்தவங்க நமக்காக ஒரு விஷயத்த மெனக்கிட்டு செய்யறாங்க அப்படின்னா அது டைம் தே ஸ்பெண்ட், தி எஃபர்ட் தே புட், அது எல்லாமே முக்கியம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறப்போ கண்டிப்பா அதோட முக்கியத்துவம் தெரியும். அப்பா நமக்காக இவ்வளவு தூரம் வேலைக்கு போய் இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டா மட்டும்தான் இந்த காசு நம்ம வீட்டுக்கு வரும்ன்றத ஒரு புரிதல் ஒரு குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கிறப்போ தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். நிறைய நேரத்தில் அதை நம்ம சொல்றதே இல்லை. ஒன்லி வென் வி ஹாவ் அ ப்ராப்ளம் வி சே தட். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒருத்தர் உழைப்பு அதுல போடுறாங்கன்னா அதுக்கான நன்றியை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன் கிராட்டிடியூட், தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சொல்றதா இருக்கட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கு சொல்றதா இருக்கட்டும், பசங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம். பட் ஆனா ஒருத்தர் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்காக செய்யறாங்க அப்படின்றத என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பும் பெட்டரா இருக்கும். அதே சமயத்துல அதுக்கான மதிப்பும் நம்ம கொடுக்குறோன்றது அர்த்தம். அம்மா நமக்காக மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் கிச்சன் நின்று செஞ்சு கொடுக்குறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேங்க் பண்றப்போ தென் யூ வில் டூ த சேம் திங் டு த அதர் பர்சன் ஆல்சோ. நம்ம ஒருத்தவங்களுக்கு அதை செய்யறப்பையும் வில் ஃபீல் ஹாப்பி அண்ட் வி நோ தட் எவ்வளோ கஷ்டம் அது அப்படின்றது புரியறதுக்கு ஆன அர்த்தம் இருக்குது. அது கண்டிப்பா இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதா இருக்கிறப்போ தென் தெரியும் ஓகே இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் and we are requesting them to do it. ஒருத்தவங்க ஒரு வெயிட்டுக்கு வேலைக்கு செய்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு தேங்க் பண்ணுறது நம்ம யோசிக்கிறோம். தேங்க்ஸ்க்கா இது பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமாக பழகிட்டே இருக்கிறாங்க. ஒரு டிரைவர் நமக்கு பஸ் ஓட்டுறாரு, அவருக்கு சம்பளம் கிடைச்சிருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஸ்டில் வி தேங்க் தம். ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லை இங்கே ஆட்டோ கிடையாது, ஒரு காரில் இறங்குறப்பையும் சரி அவங்க கார் கதவெல்லாம் திறந்து விடணும்னு இல்லை, பட் ஸ்டில் தே டிட் திஸ் சர்வீஸ் டு அஸ். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ டெலிவரி டிரைவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இட் இஸ் a basic courtesy that we, because they have put an effort to do this. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த யாருமே இந்த இடத்துல இல்லை அப்படின்னா how miserable our life will be. கண்டிப்பா அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமான்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களு அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமான்னு தெரியல. அம்மா இல்லாமையோ அப்பா இல்லாமையோ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இது சொன்ன உடனே உங்களுக்கு தோணும் ஐயோ பூமரா பேசுறோமேன்ட்டு. இதை ஃபேமிலியில சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். இன்னொருத்தர் வீட்டில் என்னென்ன பண்றாங்க, அவங்களோட உழைப்பு
என்ன, அது எஃபர்ட் என்ன போடுறாங்க எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்க் பண்றது, தட் இஸ் வாட் இஸ் த வேல்யூ சிஸ்டம். நமக்காக ஒரு பாட்டியோ இல்ல தாத்தாவோ நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றப்போ அதை தேங்க் பண்ண வேண்டியது அவசியம். அந்த அஃபெக்ஷனை காமிக்க வேண்டியது அவசியம். அப்போ யூ வேல்யூ தட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிவிங். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, காசு மட்டும் இல்லை அந்த இடத்துல. தே டேக் அன் எஃபர்ட் டு டூ தட். தே டேக் அன் எஃபர்ட் டு ரிமெம்பர் தட். நம்மளோட விஷயத்த, நம்மளோட பர்த்டேவோ இல்லை வெட்டிங் டேவோ ஏதோ ஒன்று நம்மள ஞாபகம் வச்சு ஒருத்தர் வந்து நமக்காக செய்கிற ஒரு சின்ன செயல், நம்ம அவங்க மனசில் இருக்கிறோன்ற ஒரு எண்ணம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்கிறப்போ, சொல்லி ஞாபகம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறப்போ, சில்ட்ரன் வில் ஆல்சோ லேர்ன் அபவுட் இட். அண்ட் டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரூபா போட்டு செலவு பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்க்குறேன், இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன், இவ்வளோ காசு செலவு பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பணத்தோட அருமை புரியும். எப்போனா அவங்க ஏர்ன் பண்ணுறப்போ, அவங்க கஷ்டப்படுறப்போ அது பணத்தோட அருமை புரியும். அப்போது அந்த காசை உங்களுக்கு செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஆல்வேஸ் டாட் தெம் மனி இஸ் இம்பார்ட்டன்ட். யூ நெவர் டீச் தெம் ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்குறப்போ, எவ்வளோ அதுக்கான மெனக்கெடுதல் இருக்குதுன்றதை சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக they will understand that yes, my father has spent so much of time and energy and effort in bringing up. இல்லைனா இட் இஸ் லைக் நீ பெத்த நீ செய்ய வேண்டியதானே அப்படின்ட்டு. ஒரு குழந்தைய பெத்த இது எல்லாமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், இதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி அதை கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம கடனை உடனே வாங்கி நம்ம போய் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக மட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குற ஒரு ஸ்கூலை சேர்த்தா ஓகேவா, இல்லை நான் என்னோட செலவெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி கடன் வாங்கி நான் வந்து பெரிய ஸ்கூலை சேர்த்தா தான் என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினச்சது உங்கள் பிள்ளைக்காகவா இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்காகவா அப்படின்ற கொஷின் மார்க்கையும் பார்க்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் யர் சைல்டு. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது, இட் இஸ் நாட் ஃபார் யுவர் சைல்டு, இட் இஸ் ஃபார் சொசைட்டினா, தென் தட்ஸ் அ பிக் கொஷின் மார்க் அகெயின். ஸோ நீங்கள் எதை வேல்யூஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த வேல்யூஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்திட்டு போகிறீங்களா அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. மணியோட வேல்யூவை சொல்லித்தரதை விட முதல்ல இந்த வேல்யூஸை சொல்லித்தாங்க. தன்னை போல் தே வில் வேல்யூ யூ, த ரிலேஷன்ஷிப் அண்ட் தி எஃபர்ட், டைம் தட் யூ ஆர் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் ஆன் இட். அப்போ அது புரிஞ்சிடப்போ கண்டிப்பாக கடைசி காலத்தில் குழந்தைங்க கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக they will come back to us and they will take care of us. அன்னைக்கு உனக்கு செலவு பண்ணுறதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் குழந்தைய வந்து ஒரு செலவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அப்படி தான் யோசிக்கும். ஜஸ்ட் திங்க் விச் ஒன் யூ வாண்ட். வேல்யூ ஆஃப் மணியா இல்லை வேல்யூ இந்த பெஸ்ட் வேல்யூஸ், அதாவது சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ, இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு புரிதல், எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்ற இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா? யூ டிசைட். இது பூமராக இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் டு கமெண்ட் அபவுட் இட். இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ப்ளீஸ் டு கமெண்ட் அபவுட் இட். தேங்க்யூ.